அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல மே மந்த் 2026 மே மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 210 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் மே மந்த்துக்கு மட்டும். சரிங்களா? ஆ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாரி இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து குடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல டெய்லியும் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ நீங்க கரெக்ட்டா படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு 4 நியூஸ், 5 நியூஸ் இந்த மாரி தான் வந்து அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெலிகிராம் குரூப். அது பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணன் சார், கிறிஸ்தோபா அகாடமி கிருஷ்ணன் சார் அவங்க ரன் பண்ணக்கூடிய ஒரு டெலிகிராம் குரூப். அத ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதாவது நெறைய படிக்க முடியலனா கூட, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க வந்து படிச்சு முடிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது எதுவுமே படிக்காம இருக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி நேரத்தில ஒண்ணா சேர்த்தி வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது முடியாது. அதனால டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில குடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ கரெக்ட்டா படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம வெப்சைட்ல தான் நம்ம வந்து அந்த பிடிஎஃப் வந்து வச்சிருக்கோம். எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள நம்ம வந்து போயிடலாம். இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அவுட்சோர்ஸ் முக்கியமான அவுட்சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து கிடைக்கும். கொஷின் பேங்க் புக்ஸும் கிடைக்கும், அவுட்சோர்ஸ் புக்ஸும் கிடைக்கும். இது நம்மளுடைய வெப்சைட்டோட நேம். கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போய் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க 1 புக் ஆர்டர் பண்ணாலும் சரி, 10 புக் ஆர்டர் பண்ணாலும் சரி, ஃப்ரீ டெலிவரி. ரூ. 1 கூட கொரியர் கட்டணம் வந்து கட்ட தேவையில்ல. புக்கோட பிரைஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தரலாம். கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு, அதில சர்ச்சில விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி சிம்பிள் போட்ட ஒரு வெப்சைட் வந்து வரும். நீங்க அதில கூட பார்த்தீங்கன்னா, vvtnpscacademy.com அப்படின்னு வந்து இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டு, இப்ப கம்ப்யூட்டர்ல டெஸ்க்டாப் மோட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வரும். மொபைல்ல பார்க்கும்போது சைட்ல ஒரு 3 கோடு மட்டும் தெரியும். அத டச் பண்ணீங்க அப்படின்னா, 3வது இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ ரீடிங்ன்னு இருக்கு பாருங்க ரெட் கலர்ல. அத வந்து டச் பண்ணுங்க. அத டச் பண்ணதுமே நம்ம ஒவ்வொரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் பிடிஎஃப் வந்து குடுத்துருக்கோம். நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விளம்பரமும் வந்து உங்கள தொந்தரவு பண்ணாது. வேற எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் அது கூட்டிட்டு போகாது. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து இருக்கு. ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப மே மாச கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா பாருங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடும். பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, இங்க டவுன்லோட்ன்னு ஒரு சிம்பிள் வந்து சைட்ல வந்து இருக்கும். அத டச் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கலாம். கையில வச்சுக்கிட்டு, நீங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆன்சர்ஸ் சொல்ல சொல்ல நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க 5 மாச கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து வந்து வச்சு படிச்சுக்கலாம். இது மட்டும் போதுமா அப்படின்னு நீங்க வந்து கேட்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரைக்கும் போதும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல. நம்மளால முடிஞ்ச முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து குடுத்துட்டுருக்கோம். எதுவுமே படிக்காம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் நீங்க வந்து படிச்சு முடிச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம வெப்சைட் இதுதான். நீங்க வந்து புக்ஸ் பாருங்க. நெறைய புக்ஸ் இருக்கு. உங்களுக்கு காம்போ ஆஃபர்லேருந்து சிங்கிள் புக் எந்த புக் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு புக் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தான். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள நம்ம வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்தியாவின் முதல் தங்கு தடையற்ற சுங்கசாவடி அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஒரு முக்கியமான கொஸ்டின். முதல் தங்கு தடையற்ற சுங்கசாவடி அமைப்பு. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா குஜராத். குஜராத்ல சூரத், பரூச் இந்த 2க்கும் இடைப்பட்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த முதல் தங்கு தடையற்ற சுங்கசாவடி அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த சுங்கசாவடி எங்க இருக்கு அப்படின்னா, சோரியாசி அப்படின்ற சுங்கசாவடியில தான் இந்த முதல் தங்கு தடையற்ற சுங்கசாவடி வந்து அமைச்சிருக்காங்க. 2வது கொஸ்டின். அமலாக்கத்துறை அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? அமலாக்கத்துறை அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னா, இது தொடங்கப்பட்டு 70 ஆண்டு வந்து நிறைவு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 70வது ஆண்டு நிகழ்வு வந்து டெல்லியில வந்து சிறப்பா வந்து கொண்டாடியிருக்காங்க.
ஸோ அதனால நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. நீங்க இப்ப கரண்ட் அஃபேர்ஸே இப்படி படிக்கும்போது, ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் புரியாம போகலாம். அதுக்கு தான் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றது. நீங்க மறக்காம அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க டெய்லி படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். ஓ! இத நம்ம படிச்சோமல்ல அப்படின்ற நினைவு வந்து உங்களுக்கு திரும்ப வரும். 3வது கொஸ்டின் பாருங்க. நாட்டின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் எத்தனை சதவீதத்துக்கும் அதிகமான பங்களிப்பை நிலக்கரி வழங்குகிறது? எத்தனை சதவீதம் அப்படின்னா 70%. அதாவது நம்ம இந்திய நாட்டோட மொத்த மின் உற்பத்தியில 70%க்கும் அதிகமான பங்களிப்பு வந்து நிலக்கரி வந்து வழங்குகிறது. ஸோ இந்த நியூஸ் ஏன் வந்திருக்குன்னா, அ எ நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் வந்து கோல் இந்தியா. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் வந்து ஒரு 9.7% வந்து சரிவை சந்தித்துள்ளது அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் அது குடுத்திருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாசம் வந்து இந்த கோல் இந்தியா அப்படின்ற அந்த நிலக்கரி உற்பத்தி நிறுவனத்தோடைய நிலக்கரி உற்பத்தி வந்து 9.7% வந்து சரிவை சந்தித்துள்ளது. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின். இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி இருப்பில் தங்கத்தின் பங்கு எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளதுன்னா 16.7%. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்து இந்த 16.7 வந்திருக்கு அப்படின்னா 13.92% இருந்து 16.7% வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பால் உற்பத்தி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? எத்தனை சதவீதம்னா 70% வந்து அதிகரிச்சிருக்கு கடந்த 10 வருஷத்துல. இந்த 10 வருஷத்துல கூட கடைசி 5 வருஷத்துல 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 10 வருஷத்துல 70%. ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல 50% வந்து வளர்ச்சி வந்திருக்குன்னு சொல்றாங்க. 6வது கொஸ்டின். ஜம்மு காஷ்மீரில் இருந்து லடாக் தனி யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட ஆண்டு. ஜம்மு காஷ்மீர்லேருந்து லடாக் வந்து யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2019. ஸோ இது ஏன் நியூஸில் வந்திருக்குன்னா, இதனுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1000 கோடியா வந்து இருந்தது. இப்போ லடாக்கோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6000 கோடியா வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. 7வது கொஸ்டின். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? ஸோ எத்தனை சதவீதம் அப்படின்னா 85.1% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. தமிழகத்துடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 4,87,00,000. இது வந்து ஒரு தோராயமா அந்த துல்லியமா போகும்போது அந்த நம்பர்ஸ் வந்து வரும். 4,87,00,000 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்துடைய வாக்காளர்கள். வாக்காளர்கள் கிடையாது. வாக்களித்த வாக்காளர்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 3ஆம் பாலினத்தவர்களின் வாக்கு எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, வாக்கு எண்ணிக்கை எவ்வளோன்னா 4,517 வாக்காளர்கள் வந்து இந்த சட்டப்பேரவையில் வந்து வாக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. மொத்தமா எவ்வளோ அப்படின்னா 7,617 வாக்காளர்கள். அந்த 7,617 வாக்காளர்கள்ல 4,517 வாக்காளர்கள் வந்து அந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள். 9வது கொஸ்டின். இந்தியா இலங்கை இடையேயான பாக் நீரினை நீந்தி கடந்து இரட்டை உலக சாதனை படைத்த இசாங் சிங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? எந்த மாநிலம் அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த பாக் நீர் சந்தியை வந்து கடந்து இரட்டை உலக சாதனை படைத்த இசாங் சிங் வந்து எந்த மாநிலம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ இலங்கையில் தலைமன்னார்லேருந்து தமிழகத்துடைய தனுஷ்கோடி வரை வந்து இவர் நீந்தி வந்து கடந்திருக்கார். 10வது கொஸ்டின். கைபேசி வழி அவசர கால எச்சரிக்கை எத்தனை மாநிலங்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? இது என்னன்னா எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 31 இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ எங்கே அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து நடைபெற உள்ளது. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை இது வந்து இங்கிலாந்தில் வந்து நடக்க போகுது. 12வது கொஸ்டின். பிரசார் பாரதி அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா
பிரசூன் ஜோஷி. இந்த பிரசார் பாரதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் பிரசார் பாரதி. இந்த அமைப்போடைய புதிய தலைவரா தான் அந்த பிரசூன் ஜோஷியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின். மென்பொருட்களில் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத மிக சிறிய தவறுகளையும் கண்டறியும் ஏஐ தொழில்நுட்பம் எது? ஸோ என்ன தொழில்நுட்பம் அப்படின்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கிளாட் மித்தோஸ். கிளாட் மித்தோஸ் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம். ஸோ இந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஆந்த்ரோபிக் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து இதை உருவாக்கியிருக்கு. அமெரிக்காவுடைய ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. 14வது கொஸ்டின். காலநிலை மாற்றத்திற்கு காரணமான கார்பன் வெளியேற்றத்தில் 1% செல்வந்தர்களின் பங்கு எத்தனை சதவீதம் ஆகும்? எத்தனை சதவீதம்னா 41%. அதாவது காலநிலை மாற்றத்திற்கு காரணமான கார்பன் வெளியேற்றத்தில் 1% செல்வந்தர்கள் பார்த்தீங்கன்னா 41% அந்த கார்பன் வெளியேற்றத்திற்கு காரணமாக வந்து இருக்காங்க. அதே மாதிரி ஏழ்மையான மக்கள் 50% ஏழ்மையான மக்களின் பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா வெறும் 3% தான். ஆனால் 1% இருக்கக்கூடிய செல்வந்தர்களின் பங்கு எத்தனை சதவீதம்? 41% காரணமாக வந்து இருக்காங்க கார்பன் வெளியேற்றத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். உலக சராசரியான 34% விட மொத்த உழைப்பாளர் வருமானத்தில் எத்தனை சதவீதத்தை மட்டுமே பெண் தொழிலாளர்கள் இந்தியாவில் சம்பாதிக்கின்றனர்? ஸோ எத்தனை சதவீதம் அப்படின்னா 18%. உலக சராசரியான 34% விட மொத்த உழைப்பாளர் வருமானத்தில் எத்தனை சதவீதத்தை மட்டுமே பெண் தொழிலாளர்கள் இந்தியாவில் சம்பாதிக்கின்றனர்? 18%. அது என்ன சொல்ல வராங்கன்னா, 1990க்கு அப்புறம் வந்து வருமானம் வந்து உயரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெண்களுடைய அந்த வருமானம் வந்து உயரவே இல்லை, ரொம்ப குறைவாக தான் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின். கீழடிக்கு முந்தைய காலகட்ட கடல் சங்கு மணிகள் குழி வீடுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? எங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர்ல எங்க அப்படின்னா மேலப்பாளைய கிராமம். அந்த மேலப்பாளையம் கிராமத்தில் மூலக்காடு அப்படின்ற பகுதியில் தான் வந்து இந்த இது வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது இந்த கடல் சங்கு மணிகள் குழி வீடுகள். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின். மேலப்பாளையத்தில் உள்ள தொல்லியல் இடம் எந்த கால மக்களின் வாழ்விடமாக அமைந்துள்ளது? எந்த காலம்னா புதிய கற்கால மக்களுடைய ஒரு வாழ்விடமாக அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின். இந்திய புத்தாக்க நிறுவனம் உருவாக்கிய உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருஷ்டி. இந்திய புத்தாக்க நிறுவனம் உருவாக்கிய உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளின் பெயர் தான் வந்து திருஷ்டி. இந்த செயற்கைக்கோளை பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த கேலக்ஸ் ஐ அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து உருவாக்கியிருக்கு. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பால்கான் 9 ராக்கெட் மூலம் வந்து வெற்றிகரமாக விண்ணில வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின். திருஷ்டி திட்டத்தை எந்த ஆண்டுக்குள் 10 செயற்கைக்கோள்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2030. இந்த திருஷ்டி அப்படின்ற அந்த செயற்கைக்கோளுடைய அந்த முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தற்சார்புடைய புவி கண்காணிப்பு உள்கட்டமைப்பை உருவாக்குவது தான் இதனுடைய நோக்கமாக வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின். மாட்ரிட் ஓப்பன் களிமண் தரை மாஸ்டர்ஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? ஸோ எங்கே நடைபெற்றது அப்படின்னா அது ஸ்பெயினில் வந்து நடைபெற்றது. ஸோ இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த யானிக் சின்னர் அப்படின்றவர் அந்த சாம்பியன் கோப்பையை வந்து வென்றிருக்காரு. 21வது கொஸ்டின். எந்த ஆண்டு முதல் கைலாஸ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுகிறது? ஸோ எந்த ஆண்டில் இருந்து அப்படின்னா 1954 இருந்து இந்த யாத்திரை வந்து நடத்தப்படுகிறது. இப்போ என்ன அப்படின்னா நேபாளம் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த யாத்திரை வந்து போகக்கூடாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருக்கு. இந்த 22வது கொஸ்டின் பாருங்க.
இந்த சுகோலி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ எந்த ஆண்டுனா 1816. இந்த வருஷத்துல இருந்து தான் ஆ இந்த 1816ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வந்து நேபாளத்துக்கு சொந்தமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த பகுதியில தான் வந்து இவங்க வந்து இந்த யாத்திரை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வெண்கல பதக்கம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா, இந்த தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பதக்கம், 4 வெண்கல பதக்கம் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கு இதுவரைக்கும். நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ யார் அப்படின்னா, ரோஹித் ஜெயின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் வந்து ரோஹித் ஜெயின். மொத்தமா ரிசர்வ் வங்கியில வந்து 4 துணை நிலை ஆளுநர்கள் வந்து இருப்பாங்க. 25வது கொஸ்டின். புதுச்சேரியில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? எத்தனை சதவீத வாக்குகள்னா 91.23%. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 தொகுதிகள் வந்து இருக்கு. அந்த 30 தொகுதிகளில் 5 தொகுதிகள் வந்து தனி தொகுதிகள். ஸோ நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது? எத்தனை இடங்கள்னா 108 இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகள் எவை? ஸோ எல்லாருக்கும் தெரியும். பெரம்பூர் 1, திருச்சி கிழக்கு. இப்போ பெரம்பூரில் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருன்னா 53,715. திருச்சி கிழக்கில் வந்து 26,685 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின். அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் எத்தனை இடங்களை பெற்றுள்ளது? எத்தனை இடங்கள் அப்படின்னா 19 இடங்களை வந்து பெற்றுள்ளது. அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3வது முறையாக பாஜக வந்து வெற்றி பெற்று ஆட்சியை வந்து தக்க வைத்துள்ளது. நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின். அஸ்ஸாம் முதல்வர் ஹெமந்தா பிஸ்வா சர்மா ஜுலுக்பாரி தொகுதியில் எத்தனையாவது முறையாக வென்றுள்ளார்? எத்தனையாவது முறையாகனா 6வது முறையாக அந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காரு. இவர் தான் அஸ்ஸாம் முதல்வர் ஹெமந்தா பிஸ்வா சர்மா. நெக்ஸ்ட் வந்து 30வது கொஸ்டின். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டமன்றத்தில் யூடிஎஃப் பெற்ற இடங்கள் எத்தனை? எத்தனை அப்படின்னா 97, 98 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. 97, 98 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின். 2026 மேற்கு வங்க தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளவு? எவ்வளோ அப்படின்னா 92% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு மேற்கு வங்க தேர்தலில். நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின். அஸ்ஸாமில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ள கூட்டணி எது அப்படின்னா அது வந்து என்டிஏ கூட்டணி வந்து அஸ்ஸாமில் 3வது முறையாக வந்து ஆட்சியை வந்து தக்க வைத்துள்ளது. 33வது கொஸ்டின். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைந்துள்ள முறை எது? எது அப்படின்னா தொங்கு சட்டமன்றம். ஏன்னா 108 இடங்கள்னு வரும்போது அது மெஜாரிட்டி வந்து கிடைக்கல. அதனால தொங்கு சட்டமன்றத்தோட ஆட்சி வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின். மேற்கு வங்கத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது? எத்தனை ஆண்டுகள்னா 15 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆட்சியை இழந்தது. 2011 இருந்து 2026 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 15 ஆண்டுகள். 35வது கொஸ்டின். 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியாவில் இடதுசாரி கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா எந்த மாநிலத்திலையும் ஆளல. கேரளாவில் மட்டும்தான் இடதுசாரிகள் வந்து ஆட்சி வந்து இருந்தது. ஸோ கேரளாலையும் தோல்வி வந்ததுனால இடதுசாரிகள் ஆட்சி இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலுமே இல்லை. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின். உலகின் முதல் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசு எங்கு அமைந்தது? அதுதான் உலகின் முதல் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசு வந்து கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து அமைஞ்சிருக்கு. எப்போன்னா 1957 முத உலகிலே. நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின். ஹண்டா வைரஸ் கீழ்கண்ட எதன் மூலம் பரவுகிறது? ஸோ எதில் அப்படின்னா எலிகளுடைய எச்சத்தின் மூலம் தான் இந்த ஹண்டா வைரஸ் வந்து பரவுகிறது. இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னா சுவாச கோளாறுகளை வந்து ஏற்படுத்தும். மனிதர்களுக்கு கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் இந்த வைரஸ்.
நெக்ஸ்ட் 38 ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எனும் பெயரில் நடவடிக்கைகளை அறிவித்த நாடு எது? எது அப்படின்னா அமெரிக்கா தான் வந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பெயரில் வந்து நடவடிக்கையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அறிவிச்சாங்க அப்படின்னா, இந்த ஹார்மூஸ் நீரிணை முடக்கத்தை முறியடிக்க இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா கப்பல்களை மீட்டெடுக்கும் நடவடிக்கை தான். இது வந்து அமெரிக்கா வந்து கொண்டு வந்த திட்டம். நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின். எந்த ஆண்டு முதல் கேரளத்தில் இடதுசாரி கட்சிகளின் ஆட்சி நடைபெற்றது? ஸோ எந்த ஆண்டுனா 2016ல இருந்து. அதுக்கு முன்னாடி வந்து 1977க்கு முன்னாடி வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2016ல தான் வந்திருக்கு. இப்போ வந்து அந்த இடதுசாரிகள் வந்து தோல்வியில வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின். தற்போது உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 38. மொத்தம் 34 இருந்தாங்க. 34ல் இப்போ ஒரு 4 வந்து கூட்டியிருக்காங்க. 38 வந்து ஆயிருக்கு. ஸோ அமைச்சரவை வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டில் தலைமை நீதிபதி தவிர்த்து பிற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33ஆக உயர்த்தப்பட்டது? எப்பன்னா 2019ல் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி தவிர்த்து பிற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து 33ஆ வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1956ல் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 10 நீதிபதிகள் வந்து இருந்தாங்க. தலைமை நீதிபதி வந்து 10 நீதிபதிகள் வந்து இருந்தாங்க. 1960ல் 13ஆ மாற்றினாங்க. 1961ல் 17ஆ வந்து மாற்றிருக்காங்க. 1986ல் வந்து 25ஆ மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2009ல் 30ஆகவும் 2019ல் 33ஆவும் வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இப்படி தான் படிப்படியாக வந்து உயர்ந்து வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். உலகிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் பணம் அனுப்பும் நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? முதலிடத்தில் உள்ள நாடு வந்து இந்தியா. உலகிலேயே வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் தாய்நாட்டுக்கு, அதாவது இந்திய நாட்டுக்கு பணம் அனுப்பக்கூடிய நாடுகளில் வந்து முதலிடத்தில் வந்து இந்தியா வந்து இருக்கு. 43வது கொஸ்டின். பிற நாடுகளுக்கு அதிக பணம் அனுப்பும் பட்டியலில் உலக அளவில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா அது வந்து அமெரிக்கா. 43வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அமெரிக்கா வந்து முதலிடத்தில் வந்து இருக்குது. எவ்வளோனா 9.4 லட்சம் கோடியோட முதலிடத்தில் வந்து அமெரிக்கா வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின். 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் உள்நாட்டு பேரிடரால் இடம்பெயர்ந்துள்ளனர்? 2024ஆம் ஆண்டு எவ்வளோ அப்படின்னா 50 லட்சம் பேர். 50 லட்சம் பேர். ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து இருக்குது 90 லட்சம் பேர். சீனா வந்து 39 லட்சம் வந்து இருக்குது. இந்தியா வந்து 50 லட்சம் பேர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 45. மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்கும் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா சீனா. ஸோ எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 10 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் வந்து சீனாவில் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6.20 லட்சம் மாணவர்கள் வந்து இருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சீனா முதலிடமும் 2வது இடத்துல வந்து இந்தியாவும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின். 2025-26ஆம் நிதி ஆண்டில் நாட்டில் எத்தனை கோடி நிகர நேரடி வருவாய் வசூலிக்கப்பட்டது? எவ்வளோ அப்படின்னா 23 கோடியே 40 லட்சம் ரூபாய். 23.40 லட்சம் கோடி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க 2025-26ல். இதுக்கு முன்னாடி 24-25ல் பார்த்தீங்கன்னா 22.26 லட்சம் கோடி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 47வது கொஸ்டின். 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை வீழ்த்திய நாடுகள் எவை? ரஷ்யாவும் உக்ரைனும் தான் வந்து 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை வந்து வீழ்த்தியிருக்காங்க. இந்த நியூஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இந்த 2ஆம் உலகப் போருடைய வெற்றி வந்து 89வது வெற்றி தினத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ 89வது வெற்றி தினத்தை இந்த 2026ல் கொண்டாடி இருக்காங்க. 48வது கொஸ்டின். எந்த ஆண்டுக்குள் இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பை $25 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த ஆண்டுக்குள்னா 2030க்குள்ள. இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து டெல்லியில் வந்து நடந்தது. மொத்தம் 13 ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே. நெக்ஸ்ட் 49வது கொஸ்டின். தேர்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பவர் யார்? யார் அப்படின்னா அது வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். ஸோ இதில் ஒரு சின்ன மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேர்வு குழு இருக்க பார்த்தீங்களா, அந்த தேர்வு குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அவருக்கு பதிலாக மத்திய அமைச்சர் வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு முக்கியமான கொஷின்.
ஒரு பாலிட்டி ரிலேட்டடா கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். தற்சார்பு இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா மே 2020 தற்சார்பு இந்தியா வந்து திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா வளர்ந்த இந்தியா 2047 அப்படின்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா திட்டம். ஸோ எப்போ தொடங்குது? மே 2020. நெக்ஸ்ட் 51வது கொஷின். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் எந்த நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது? எது அப்படின்னா ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு தான் இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து செயல்படுது. இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 100 கோடி டாலர் வர்த்தக மதிப்பை வந்து எட்டியிருக்காங்க. ஸோ அந்த 100 கோடி அப்படின்றது ஒரு மைல்கல்லாக வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் 52வது கொஷின். அனைத்து தொழிலாளர்களுக்குமான உடல் பரிசோதனை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா. இவர் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இது எப்படின்னா 40 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்குமான இலவச ஆண்டு உடல் பரிசோதனை திட்டம் இதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் தான் இந்த மன்சுக் மாண்டவியா. நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின். சோம்நாத் ஆலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? எங்கன்னா குஜராத்தில் தான் இந்த சோம்நாத் ஆலயம் வந்து இருக்குது. இந்த சோம்நாத் ஆலயத்தை பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து அவர் இருந்தபோது புதுப்பிக்கப்பட்டு திறந்து வச்சிருக்காங்க. அந்த ஆண்டு வந்து 75 ஆண்டுகள் வந்து நிறைவு வந்து ஆயிருக்கு. ஸோ அதை வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 75 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் பிரதமர் மோடி வந்து பங்கேற்றிருக்காரு. ஸோ சோம்நாத் ஆலயத்தை புதுப்பித்தவர் யார் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின். உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? எங்க அப்படின்னா ஒடிசால வந்து சோதனை செஞ்சிருக்காங்க. அந்த ஏவுகணையுடைய பெயர் வந்து தாரா எனப்படும் இந்த சாதனம் வந்து பாதையை மாற்றிக்கொண்டு தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறனுடையது தான் இந்த ஏவுகணை. ஸோ நெக்ஸ்ட்டு உலக நாடுகள் மீது அமெரிக்கா விதித்த தேசவித வரி சீரான வரி விதிப்பு செல்லாது என்று பெடரல் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ எத்தனை சதவீத வரினா 10% வரி. ஸோ ஒரு 10% வரி விதிச்சிருக்காங்க. பெடரல் நீதிமன்றம் வந்து அது வந்து செல்லாது அப்படின்னு வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு தான் ஏசியன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? எங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸில் வந்து நடைபெற்றது. இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஏசியன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? பிலிப்பைன்ஸில் வந்து நடைபெற்றது. 57வது கொஸ்டின். சமீபத்தில் 11,000 காரட் மாணிக்க ரத்தினக்கல் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மியான்மரில் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மியான்மர் வரலாற்றில் இது வந்து 2வது பெரிய மாணிக்க கல்லாக வந்து கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் 58. மேற்கு வங்கத்தின் பாஜக முதல்வராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா சுவேந்து அதிகாரி. அவருடைய பேரே தான் சுவேந்து அதிகாரி. இவர் தான் வந்து மேற்கு வங்கத்தினுடைய பாஜக முதல்வர். நெக்ஸ்ட் 59. தேசிய நலன்களை காப்பதற்கான இராணுவ கமாண்டர்களின் கூட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் எது? ஸோ எது அப்படின்னா ராஜஸ்தான். தேசிய நலன்களை காப்பதற்கான இராணுவ கமாண்டர்களின் கூட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் வந்து ராஜஸ்தான். ஸோ இந்த ராஜஸ்தானில் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற அந்த நடவடிக்கையை பற்றி ராஜ்நாத் சிங் வந்து பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின். அம்ருத் மகாத்சவ் திருவிழா நடைபெறும் இடம் எது? எங்கே அப்படின்னா குஜராத்தில் வந்து நடந்திருக்கு. அம்ருத் மகாத்சவ் திருவிழா வந்து எங்கே நடந்தது அப்படின்னா குஜராத். நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் பயணிகளை கையாளுவதில் முதலிடத்தில் உள்ள விமான நிலையம் எது? ஸோ எல்லாருக்குமே தெரியும். முதலிடம் வந்து சென்னை, 2வது கோவை, 3வது வந்து திருச்சி. அடுத்து ஒரு முக்கியமான கொஷின். இந்த கொஷின் உறுதியாக கேட்கலாம். 62. முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? NS ராஜா சுப்பிரமணி. இவர் வந்து ஒரு தமிழர். அதனால் உறுதியாக இவரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 63வது கொஷின்.
இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண சுவாமிநாதன். இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டவர் வந்து கிருஷ்ண சுவாமிநாதன். நெக்ஸ்ட் 64 எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்துடன் கூடிய அக்னி ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? எங்க அப்படின்னா ஒடிசால இந்த அப்துல் கலாம் தீவுல வந்து இது வந்து சோதனை வந்து செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 65வது கொஷின், புதுச்சேரியின் முதலமைச்சர் யார்? புதுச்சேரியுடைய முதலமைச்சர் வந்து என் ரங்கசாமி. புதுச்சேரியுடைய என் ரங்கசாமி. 66 17வது சட்டப்பேரவை இடைக்கால தலைவராக பதவியேற்றவர் யார்? இது வந்து தமிழ்நாடு. இது தமிழ்நாடுன்ற வார்த்தை சேர்த்திருக்கோம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மு வி கருப்பையா. இவர் தான் வந்து 17வது சட்டப்பேரவை இடைக்கால தலைவராக பதவியேற்றவர் வந்து மு கருப்பையா, மு வி கருப்பையா. 67வது கொஸ்டின், தமிழகத்தின் எத்தனையாவது முதல்வராக விஜய் பொறுப்பேற்றுள்ளார்? எத்தனாவதுனா 13வது முதல்வராக விஜய் வந்து பொறுப்பேற்றுள்ளார். ஸோ ஆளுநர் யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார்னா ஹார்லேகர் அப்படின்னு ஆளுநர். நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின், தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்த எந்த பெயரில் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் கண்காணிப்பாளர் வந்து இருப்பாங்க, 2 துணை காவல் கண்காணிப்பாளர், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 காவல் உதவி ஆய்வாளர்கள், அது இல்லாமல் ஒரு 20 பிற பதவிகளை சேர்ந்த காவலர்கள் வந்து இதில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 69 தேசிய தொழில்நுட்ப தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுனா மே 11 வந்து இந்த தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின், ஆசியாவிலேயே அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் பணியை தொடங்கிய முதல் நாடு எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா. ஆசியாவிலேயே அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் பணியை தொடங்கிய முதல் நாடு வந்து இந்தியா. சிரிக்கும் புத்தர் என்று குறிக்கப்பட்ட அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்ட ஆண்டு எது? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1974. ஸோ இந்தியாவுடைய முதல் அணு ஆயுத சோதனை வெடிப்பு தான் மே 18, 1974 ஆண்டு வந்து நடத்தப்பட்டது. அதுதான் வந்து அந்த சிரிக்கும் புத்தர். நெக்ஸ்ட் 72வது கொஸ்டின், குறைந்த செலவில் தனது முதல் முயற்சியிலேயே செவ்வாயின் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் நாடு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ எந்த விண்கலம் அப்படின்னா மங்கள்யான் விண்கலம் தான் 2014 செப்டம்பர் 24 அன்று பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. அந்த குறைந்த செலவில் செவ்வாயுடைய சுற்றுப்பாதையை வந்து நிலைநிறுத்தப்பட்டது சுற்றுப்பாதையில். நெக்ஸ்ட் 73வது கொஸ்டின், புதுமையாக்கமே தேக்க நிலைக்கு எதிரான மாற்று மருந்து என்று கூறியவர் யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம். அந்த விண்வெளி சம்பந்தமான நியூஸ் எல்லாமே ஒரே பேப்பரில் இருந்ததை கொஸ்டின்ஸாக மேக் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 74வது கொஸ்டின், தமிழக முதல்வரின் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேற்கண்ட இருவரும், அதாவது பா செந்தில்குமார், ஜி லட்சுமி பிரியா, 2 பேருமே தமிழக முதல்வரின் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள். நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின், அசாமில் பாஜக ஆட்சி எத்தனையாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளது? எத்தனாவது முறையாகனா 3வது முறையாக வந்து பொறுப்பேற்றுள்ளது. ஸோ அசாமுடைய முதல்வராக யார் பதவியேற்றிருக்காங்கன்னா ஹெமந்த் விஸ்வ சர்மா. அவர் தான் வந்து அசாமுடைய முதல்வராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு 3வது முறையாக. நாட்டின் முதலாவது ஜவுளி பூங்கா எங்கு திறக்கப்பட உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. நாட்டின் முதலாவது ஜவுளி பூங்கா எங்கு திறக்கப்பட உள்ளது? தெலுங்கானா. இது பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய அரசுடைய மித்ரா திட்டத்துக்கு கீழே தான் வந்து இந்த ஜவுளி பூங்கா வந்து அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் 77வது கொஸ்டின், ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியினர் யார்? யார் அப்படின்னா கியூ மணிவண்ணன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கியூ மணிவண்ணன். நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின், தமிழகத்தில் 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால் எத்தனை யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? எவ்வளோ அப்படின்னா 200 யூனிட். 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணால் 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 79வது கொஸ்டின், புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போது முதல் அமலுக்கு வருகிறது? எப்போது அப்படின்னா ஜூலை 1, 2026 அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாற்றாதான்
இந்த 125 நாள் அந்த வேலை திட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின். தற்போது தமிழக அரசின் நிதித்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம்.ஏ. சித்திக். தற்போது தமிழக அரசின் நிதித்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் தான் எம்.ஏ. சித்திக். நெக்ஸ்ட் 81வது கொஸ்டின். வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? யார் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முருகானந்தம். வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையராக நியமிக்கப்பட்டவர் வந்து முருகானந்தம். ஸோ நெக்ஸ்ட் 82வது கொஸ்டின். முதல்வரின் 3வது செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏ அண்ணாதுரை. முதல்வருடைய 3வது செயலராக நியமிக்கப்பட்டவர் தான் டாக்டர் ஏ அண்ணாதுரை. 83வது கொஸ்டின். தமிழக சட்டப்பேரவையின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். தமிழக சட்டப்பேரவையின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் பார்த்தீங்கன்னா எம். ரவிசங்கர். அடுத்து 84வது கொஸ்டின். அசாம் மாநிலத்தின் முதல் மற்றும் ஒரே பெண் அமைச்சர் யார்? யார் அப்படின்னா அஜந்தா நியோக். இவங்க பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தின் முதல் மற்றும் ஒரே பெண் அமைச்சர். நெக்ஸ்ட் 85வது கொஸ்டின். 2026 சிறந்த செவிலியருக்கான தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 15 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னை மருத்துவக் கல்லூரி நர்சிங் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ஆர். சங்கர் சண்முகத்திற்கு இந்த நைட்டிங்கேல் விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 86வது கொஸ்டின். தமிழ்நாடு அரசின் தலைமை அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விஜய் நாராயண். விஜய் நாராயணன் தமிழ்நாடு அரசின் தலைமை அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் தான் விஜய் நாராயணன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎஸ் ராமன் வந்து இருந்தார். அவர் ராஜினாமா பண்ணதுனால இவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. 87வது கொஸ்டின். உலகின் 2வது பெரிய தங்க நுகர்வு நாடு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா. முதலிடம் பார்த்தீங்கன்னா சீனா வந்து இருக்கு. அடுத்து தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை எத்தனை சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு அறிவித்துள்ளது? எத்தனை சதவீதம்னா 15% உயர்த்த அறிவித்துள்ளது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 6%. 6%ல இருந்து 15% வந்து உயர்த்த மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 89வது கொஸ்டின். சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்டின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதுன்னா 1 ஆண்டுகள் வந்து நீட்டிப்பு வந்து பண்ணியிருக்காங்க. சிபிஐ இயக்குனர் யார்? பிரவீன் சூட். ஸோ அவருடைய பதவிக்காலம் 1 ஆண்டுகள் வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 90வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் எந்த மாநகராட்சியில் தொடங்கப்பட்டுள்ளது? எங்கே அப்படின்னா சேலத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 91வது கொஸ்டின். கேரள மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா வி.டி. சதீசன். கேரள மாநிலத்துடைய புதிய முதல்வர் வந்து வி.டி. சதீசன். அடுத்து 92. சமீபத்தில் 50,000 ஆண்டுகள் பழமையான பழைய கற்கால கருவி எங்கு கண்டெடுக்கப்பட்டது? எங்க அப்படின்னா கடலூர்ல வந்து கண்டெடுத்திருக்காங்க. கடலூர்ல பன்ருட்டி அருகே கண்டரக்கோட்டை அப்படின்ற இடத்துல தென்பெண்ணை ஆற்றங்கரையில். 93வது கொஸ்டின். 2026 பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை வைக்கும் நாடு எது அப்படின்னா இந்தியா. 2026 பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை வைக்கும் நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா. இது வந்து செப்டம்பர் மாதம் வந்து இந்தியாவில் இருந்து இந்த மாநாடு வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் 94வது கொஸ்டின். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி எத்தனை சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது? எத்தனை சதவீதம்னா 60% வந்து உயர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 58% இருந்தது, 60 வந்து உயர்த்திருக்காங்க. 95வது கொஸ்டின். தற்காப்பு கலையான ஊசு விளையாட்டின் சண்டா பிரிவு, அதாவது கும்பு பிரிவு, அது கும்பு தான் இதை வந்து ஊசு அப்படின்னு சொல்றாங்க. சண்டா பிரிவு 11வது உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெற்றது? எங்க அப்படின்னா சீனாவில் வந்து நடைபெற்றது. இதில் இந்தியாவை சேர்ந்த அபர்ணா அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 96வது கொஸ்டின். ஆசிய ஜூனியர் குத்து சண்டை போட்டியில் இந்தியாவிற்கு எத்தனை தங்கம் கிடைத்துள்ளது? ஸோ எத்தனை தங்கம் அப்படின்னா 9 தங்கம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த போட்டி எங்கே நடந்ததுன்னா ஆசிய ஜூனியர் குத்து சண்டை போட்டி நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் வந்து நடைபெற்றது. தங்கம் ஒரு 9, 6 வெள்ளி, 12 வெண்கலம், மொத்தமாக ஒரு 27 பதக்கம் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 97வது கொஸ்டின். ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் அஜித் நாராயணன் டேஸ் பதக்கம் வென்றார்.
எந்த பதக்கம்னா, வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. எத்தன? 2 வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு இந்த போட்டியில. 98வது கொஸ்டின். 5ஆம் தலைமுறை இலகுரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? எங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தில வந்து அமைக்க போறாங்க. 5ஆம் தலைமுறை இலகுரக போர் விமானம் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலை ஆந்திரால வந்து அமைக்கப்பட உள்ளது. சிறந்த ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டுக்காக கோல்டன் பிகாக் விருது பெற்ற வங்கி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்தியன் வங்கி. சிறந்த ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டுக்காக கோல்டன் பிகாக் விருது பெற்ற வங்கி வந்து இந்தியன் வங்கி. 100வது கொஸ்டின். இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளுக்கிடையான எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமானது? ஸோ எத்தனை ஒப்பந்தம் அப்படின்னா 7 ஒப்பந்தம் வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா 47,870 கோடி முதலீடு வந்து இந்தியா வந்து எடுத்திருக்கு. முதலீடு வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. 47,870 கோடி முதலீடு. சமீபத்தில் எந்த நாட்டில் எபோலா தொற்று பரவல் கண்டறியப்பட்டுள்ளது? எந்த நாட்டுன்னா காங்கோ குடியரசு. காங்கோ குடியரசுல பார்த்தீங்கன்னா அந்த எபோலா தொற்று பரவல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 102வது கொஸ்டின். 2025, 2026 நிதியாண்டில் நகர்ப்புற வேலையின்மை விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 6.6. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 6.7 இருந்துச்சு. 6.7லேருந்து 6.6 வந்து குறைஞ்சிருக்கு. சமீபத்தில் அலி பாலி காதிம் அல் ஹைதி எந்த நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றார்? எந்த நாடுனா ஈராக். ஸோ இவர் பார்த்துக்குங்க. ஏன்னா அலி பாலி காதிம் அல் ஐதி இவர் வந்து ஈராக் நாட்டுடைய பிரதமராக வந்து பதவியேற்றிருக்கார். தமிழகத்தில் தற்போது நீதித்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர். இதுக்கப்புறம் வந்து நீதித்துறை வந்து மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து KA செங்கோட்டையன் அவர் நியமனம் பண்ணாங்க. இவருக்கு வந்து வருவாய்த்துறை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கொஷினை வந்து நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ நிதித்துறை அமைச்சர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 105வது கொஷின். மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி வழங்கப்பட்டன? ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து. இது நெதர்லாந்தில் இருந்து இந்தியாவுக்கு வந்து திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மொத்தம் 21 செப்பேடுகள் இதில் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. 106வது கொஷின். 3வது 4வது குழந்தை பெற்றால் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர மாநிலம். 3வது 4வது குழந்தை பெற்றால் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 107வது கொஷின். மன்னராட்சியில் இருந்து சிக்கிம் எந்த ஆண்டில் இந்தியாவின் முழு மாநிலமாக இணைந்தது? எப்படின்னா 1975. ஸோ இது ஏன் நியூஸில் வந்திருக்குன்னா 51 ஆண்டுகள் வந்து நிறைவு வந்து பண்ணியிருக்கு. மே 16ஆம் தேதியோட 51 ஆண்டுகள் வந்து நிறைவாயிருக்கு. 108வது கொஷின். உச்சநீதிமன்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1956 உச்சநீதிமன்ற சட்டம். ஸோ இப்போ என்ன நியூஸ்னால் 34 நீதிபதிகள் வந்து இருந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 34 இருந்தது. இப்போ ஒரு கூடுதலாக ஒரு 4 நீதிபதிகள் சேர்த்து 38 நீதிபதிகளாக ஆக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. 109வது கொஷின். இந்தியா நெதர்லாந்து நாடுகளுக்கிடையான எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமானது? எத்தனை ஒப்பந்தம்னா 17 ஒப்பந்தம் வந்து கையெழுத்து வந்து ஆயிருக்கு. இந்தியா நெதர்லாந்து 17 ஒப்பந்தம். 110வது கொஷின். உலகின் பொறியியல் அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் ஹாப்ஸ் லூயிட்டிக் அணை எங்கு அமைந்துள்ளது? எங்கன்னா நெதர்லாந்தில் வந்து இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வர காரணம் என்னன்னா பிரதமர் மோடி வந்து அந்த அணையை வந்து பார்வையிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 111வது கொஷின். இந்தியாவின் 4வது மிகப்பெரிய முதலீட்டு நாடு எது அப்படின்னா அது வந்து நெதர்லாந்து. இந்தியாவின் 4வது மிகப்பெரிய முதலீட்டு நாடு எது அப்படின்னா நெதர்லாந்து. எந்த நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வந்து வழங்கப்பட்டது? ஸோ எந்த நாட்டோடதுன்னா ஸ்வீடன் நாட்டோடது. ஸோ இந்த விருதோட சேர்த்து பிரதமர் மோடி பெற்ற 31வது சர்வதேச விருது. இதோட சேர்த்து 31 சர்வதேச விருது வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வீடன் நாட்டுடைய உயரிய விருது தான் ராயல் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது. 113வது கொஷின். இத்தாலியின் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றை பிரிவில் சாம்பியன் கோப்பை வென்ற எலினா ஸ்வேடலினா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்.
ஸோ இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் கோப்பை வென்ற எலினா ஸ்வேடலினா எந்த நாட்டை சேர்ந்தவர்? உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர். சர்வதேச சுகாதார நெருக்கடியாக WHO எந்த நோயை அறிவித்துள்ளது? எந்த நோய்னா எபோலா பரவல் நோயை வந்து அறிவிச்சிருக்காங்க. சர்வதேச சுகாதார நெருக்கடியாக WHO வந்து எபோலா பரவல் நோயை வந்து அறிவித்துள்ளது. சமீபத்தில் சென்னையில் பரவிய கிளாண்ட்ரஸ் தொற்று எந்த விலங்குகளை மிக வேகமாக பாதிக்கிறது? எந்த விலங்குகளை வேகமாக பாதிக்கிறதுனா மேற்கண்ட அனைத்தும் சரி. அதாவது கழுதைகள், குதிரைகள், கோவேறு கழுதைகளை வந்து வேகமாக வந்து பாதிக்கிறது. 116வது கொஸ்டின். இந்தியாவில் முதல் முறையாக செயற்கைக்கோள் தயாரிப்பு மையத்தை எந்த நிறுவனம் அமைக்க உள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ICEYE. இங்கிலீஷில் கூட எழுதிக்கோங்க. ICEYE அப்படின்ற நிறுவனம் வந்து முதல் முறையாக செயற்கைக்கோள் தயாரிப்பு மையத்தை வந்து நிறுவுறாங்க. 117. எந்த நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேயின் ஆர்டர் ஆஃப் தி மெரிட் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது? அந்த விருதுலேயே அந்த நாட்டோட பேர் வந்துருச்சு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நார்வே. குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் இந்தியாவில் எங்கு நடைபெற உள்ளது? எங்கே அப்படின்னா டெல்லியில் வந்து நடைபெற உள்ளது. இந்த குவாட் கூட்டமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த 4 நாடுகள் வந்து இருக்குது குவாட் கூட்டமைப்பில். 119வது கொஸ்டின். இத்தாலியின் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பை வென்ற யானிக் சின்னர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து பரத் சிங் சவுகான். பரத் சிங் சவுகான். இந்தியா நார்டிக் இடையான 3வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? எங்கே நடைபெற்றதுன்னா நார்வேல வந்து நடைபெற்றது. இந்தியா நார்டிக் இடையான 3வது உச்சி மாநாடு. இந்த நார்டிக் நாடுகள், இப்போ நார்டிக் நாடுகள்னால் எந்தெந்த நாடுகளை வந்து சொல்லலாம் அப்படின்னா டென்மார்க், ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, இதுதான் வந்து நார்டிக் நாடுகள். நார்டிக் நாடுகளில் பொருந்தாதது சும்மா ஒரு கொஷின் வச்சுருக்கோம். இப்போ பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன் இதெல்லாம் வந்து நார்டிக் நாடுகள். இது கூட பார்த்திங்கன்னா அயர்லாந்து வந்து இது ஐஸ்லாந்து வந்து சேர்த்திக்கோங்க, அயர்லாந்து வந்து கிடையாது. இதில் தவறானது வந்து ஆப்ஷன் சி. 123. எந்த ஆண்டிற்குள் இந்தியாவுக்கும் இத்தாலிக்கும் இடையேயான 20 மில்லியன் யூரோ வர்த்தக இலக்கை அடைய முடியும் என்று எதிர்பார்க்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2029க்குள்ள 20 மில்லியன் யூரோ வர்த்தக இலக்கை அடைய முடியும் என எதிர்பார்க்கிறது. 124 கொஸ்டின். சமீபத்தில் காலமான பிசி கந்தூரி எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஆவார்? எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் தான் இந்த பிசி கந்தூரி. 125வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் பிரிவின்படி சட்டப்பேரவையில் மொத்த எண்ணிக்கையில் 15% பேர் அமைச்சராக இருக்கலாம். ஸோ எதுனா பிரிவு வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்ததுனால இந்த கொஸ்டின் வந்து பாலிட்டி ரிலேட்டடாக கேட்கலாம். 164(1)A. மொத்தம் வந்து 15% அப்படின்னா இப்போ தமிழ்நாடு வந்து 234 உறுப்பினர்கள், அதில் வந்து 35 பேர் வந்து அமைச்சராக வந்து இருக்கலாம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதல் ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கே பவானீஸ்வரி. முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. நிகழாண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது? ஐநா அமைப்பு வந்து எவ்வளோ கணிச்சிருக்காங்கன்னா 6.4%. இந்த வளர்ச்சி வந்து இதுக்கு முன்னாடி 6.6% இருக்கும் அப்படின்னு வந்து கணிச்சாங்க. இப்போ அதே ஐநா அமைப்பு வந்து ஒரு 2% குறைச்சி சொல்லியிருக்கு. 6.4% தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 128. நிகழாண்டு உலக பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? நிகழாண்டில் பார்த்தீங்கன்னா 2.5% வந்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து ஜனவரி மாதம் கணிச்சதை விட 0.2% வந்து குறைவாக தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 129வது கொஸ்டின். புதிய 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பொதுவான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி பகிர்வு விகிதம். நிதி பகிர்வு விகிதம் வந்து இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். 60:40. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இப்போ 125 நாள் வேலை திட்டம் எப்போது அமல்படுத்தப்பட உள்ளது? எப்படின்னா ஜூலை 1, 2026. ரொம்ப முக்கியமான கொஷின். ஒரு 25 மாநிலங்கள் வந்து இப்போ வரைக்கும் ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. 131வது கொஷின். ஆப்பிரிக்காவில் எபோலா நோய் தொற்று பரவிய ஆண்டு எது?
ஸோ ஆப்பிரிக்காவில் எபோலா நோய் தொற்று பரவிய ஆண்டு வந்து 2014. இப்போ இந்த நியூஸ் வர காரணம் வந்து காங்கோ குடியரசில் வந்து இந்த நோய் இப்போ வந்து பரவியிருக்கு. 131 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த நோயில் காங்கோ குடியரசில். நாடாளுமன்ற, மக்களவை, மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த். நாடாளுமன்ற, மக்களவை, மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ராம்நாத் கோவிந்த். பிரகதி 2026 என்ற பெயரிலான கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு தொடங்கியுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் தொடங்கியுள்ளது. பிரகதி 2016 என்ற பெயரிலான கூட்டு இராணுவ பயிற்சி தொடங்கப்பட்டுள்ள இடம் வந்து மேகாலயா. பிரகதி 2026 கூட்டு இராணுவ பயிற்சியில் எத்தனை நாடுகள் ஈடுபடுகின்றன? மொத்தம் எத்தனை நாடுகள்னா 13 நாடுகள் வந்து ஈடுபடுகின்றன. 13 நாடுகள்னா இந்தியா, பூட்டான், கம்போடியா, இந்தோனேசியா, லாவோஸ், மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செசல்ஸ், இலங்கை, வியட்நாம். ஸோ இந்த 13 நாடுகள். 135. சென்னையில் கொலை சம்பவங்கள் மற்றும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை ஒரே இரவில் நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் பெயர். ஒரு முக்கியமான கொஷின் வந்து கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷன். ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன் மூலிமா ஒரு 75 ரவுடிகள் வந்து ஒரே நாளில் வந்து ஒரே இரவில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. 136. உலகின் நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் தலைநகர் எது? எது அப்படின்னா அது வந்து ரோம். இது வந்து இத்தாலியில் வந்து இருக்குது. 137வது கொஷின். தமிழகத்தில் முதல் முறையாக உருவாக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஷின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் குமார். ஸோ இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஆர் குமார். இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலுக்கடியில் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து அமைக்க போகிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலுக்கடியில் அருங்காட்சியகம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து அமைக்க போகிறாங்க. 139. பருவநிலை குறித்த ஐநா தீர்மானம் வாக்கெடுப்பை புறக்கணித்த நாடு எது? ஸோ இந்தியா தான் வந்து புறக்கணிச்சிருக்கு. பருவநிலை குறித்த ஐநா தீர்மான வாக்கெடுப்பை புறக்கணித்த நாடு வந்து இந்தியா. 140வது கொஷின். எவரெஸ்ட் சிகரத்தை 11 முறை ஏறிய முதல் பெண்மணி என்ற புதிய சாதனையை படைத்த லக்பா ஷெர்பா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டை சேர்ந்தவர். 141. எவரெஸ்ட் சிகரத்தை 32வது முறையாக ஏறி தனது சொந்த உலக சாதனையை முறியடித்தவர் யார்? ஸோ யார் அப்படின்னா காமி ரீட்டா ஷெர்பா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காமி ரீட்டா ஷெர்பா. 142வது கொஷின். அக்னி 1 பாலிஸ்டிக் ரக ஏவுகணை எந்த சோதனை தளத்தில் பரிசோதிக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒடிசா. இந்த அக்னி வகைகள் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட 700 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டர் வரை பாய்ந்து தாக்கக்கூடிய வகைகள் வந்து இருக்குது. இது வந்து 1 முதல் 4 வரையிலான ஏவுகணைகள் வந்து இருக்குது. 700 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய அக்னி ஏவுகணைகள் இந்தியா கிட்ட வந்து இருக்குது. சமூக நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வன்னியரசு. இவர் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிச்சு இந்த சமூக நீதித்துறை அமைச்சராக வந்து அவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, எந்த ஆண்டுக்குள் அணு மின்சாரத்தை 100 ஜிகாவாட்டாக உயர்த்த அரசு நிர்ணயித்துள்ளது? எந்த ஆண்டுக்குள்னா 2047க்குள்ளே 100 ஜிகாவாட்டாக வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 145வது கொஷின். ஸ்மார்ட் எல்லை திட்டத்தை எந்த நாடுகளுடனான இந்திய எல்லையில் செயல்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம். ஆப்ஷன் பி பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம். மொத்தமாக 6000 கிலோமீட்டர் தொலைவு அந்த எல்லை பகுதியில். 146. இந்தியா சைப்ரஸ் நாடுகளுக்கிடையான எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமானது? எத்தனை ஒப்பந்தம்னா மொத்தம் ஒரு 6 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இந்தியாவுக்கும் சைப்ரஸ் நாடுகளுக்கும் இடையே. 147வது கொஷின். 2025-26 நிதியாண்டில் மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி வழங்க உள்ள வருவாய் உபரி தொகை எவ்வளவு? வருவாய் உபரி தொகை பார்த்தீங்கன்னா 2.87 லட்சம் கோடி ரூபாய் வந்து
மத்திய ரிசர்வ் வங்கி வந்து மத்திய அரசுக்கு வந்து உபரி தொகையாக வந்து கொடுக்குறாங்க. 148வது கொஷின், இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கான முழு அம்சங்கள் குறித்த பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நடைபெற்றது. இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முழு அம்சங்கள் குறித்த பேச்சுவார்த்தை வந்து டெல்லியில் வந்து நடைபெற்றது. 149, இந்தியா எந்த நாட்டுடன் செமி கண்டக்டர், நீர்வளம், வேளாண்மை, அதிநவீன உற்பத்தி போன்ற ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டது? ஸோ எந்த நாட்டு கூட அப்படின்னா நெதர்லாந்து கூட. இந்தியா வந்து எந்த நாட்டுடன் செமி கண்டக்டர், நீர்வளம், வேளாண்மை, அதிநவீன உற்பத்தி போன்ற ஒப்பந்தங்கள் கையொப்பமிட்டதுன்னா நெதர்லாந்து. நெதர்லாந்தோடைய அந்த நிறுவனம் என்ன அப்படின்னா ASML அப்படின்ற நிறுவனம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம். நெக்ஸ்ட் 150வது கொஷின், இந்தியா எந்த நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு, எண்ம புத்தாக்கம் போன்ற ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். இந்தியா எந்த நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு, எண்ம புத்தகம் போன்ற ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டது? ஸ்வீடன். நெக்ஸ்ட் 151, இந்தியா எந்த நாட்டுடன் பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப துறைகள் போன்ற ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இத்தாலி. இத்தாலி கூட தான் முக்கிய கனிமங்கள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப துறைகள் போன்ற ஒப்பந்தங்கள் வந்து இந்தியா வந்து கையெழுத்திட்டிருக்கு. அதாவது பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப துறைகள். அண்மையில் மகாத்மா காந்தி சிலை எந்த நாட்டில் திறக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்தோனியா. எஸ்தோனியா நாட்டில் மகாத்மா காந்தியுடைய சிலை வந்து திறக்கப்பட்டுள்ளது. 153வது கொஷின், இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கிடையான எந்த ஆண்டு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026. இதில் இந்தியா கூட சேர்ந்து மொத்தம் ஒரு 27 நாடுகளை உள்ளடக்கி ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் 27 நாடுகள். 154வது கொஷின், எந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உலக தரத்தில் அனைத்து வசதிகளையும் கொண்ட 100 தொழிற்பூங்காக்களை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாரத் ஔத்யோகிக் விகாஸ் யோஜனா. ஒரு முக்கியமான கொஷின், பார்த்து வச்சுக்கோங்க. பாரத் ஔத்யோகிக் விகாஸ் யோஜனா. 155வது கொஷின், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் அசாமிய பெண் என்ற பெருமையை பெற்றவர் யார்? யார் அப்படின்னா ரூபமணி கோர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ரூபமணி கோர். 156, இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் எத்தனை சதவீத இந்திய பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? எதனா 93%. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் எத்தனை சதவீத இந்திய பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? 93%. உலக தமிழ் ஆய்வு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? எங்கே அப்படின்னா கனடாவில் வந்து நடக்க இருக்கு. இது எப்போனா அக்டோபர் 15லேருந்து 18 வரைக்கும். இதனுடைய நோக்கம் வந்து நன்றின் பால் உய்ப்பது அறிவு. நோக்கம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, நன்றின் பால் உய்ப்பது அறிவு. 158, ஆனைமங்கலம் செப்பேடுகளில் முதன்மையாக குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று தகவல் என்ன அப்படின்னா பௌத்த விகாரைக்கு சோழ மன்னர்கள் வழங்கிய அறக்கொடைகளை பற்றி வந்து சொல்லியிருக்கு. அந்த சோழ மன்னர் யாருன்னா ராஜேந்திர சோழன். 159, 1700களில் டச்சு ஆளுகையின் போது நாகப்பட்டினத்தில் இருந்து ஆனைமங்கலம் செப்பேடுகளை நெதர்லாந்துக்கு எடுத்து சென்ற கிறிஸ்துவ மத பணியாளர் யார்? ஸோ அங்கேருந்து இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டாங்க, அதனால தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புளோரண்டியஸ் கேம்பர். இவர் தான் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை வந்து நெதர்லாந்துக்கு வந்து எடுத்துகிட்டு போன கிறிஸ்துவ மத பணியாளர். 160வது கொஷின், 720 எந்த பல்லவ மன்னன் காலத்தில் நாகப்பட்டினத்துக்கு வருகிற சீன பௌத்த சமய வணிக குழுக்களின் வழிபாட்டிற்காக புத்த விகாரம் கட்டப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன். இது பின்னர் சீன கோவில் என்று அழைக்கப்பட்டது. 161வது கொஷின், 161வது கொஷின், தற்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஆனைமங்கலம் என்ற ஊரின் நில வருவாயை கொடையாக வழங்கிய
கொடையாக வழங்க வாய்மொழியாக ஆணையிட்டவர் யார்? யார் அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. தற்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஆனைமங்கலம் என்ற ஊரின் நில வருவாயை கொடையாக வழங்க வாய்மொழியாக ஆணையிட்டவர் வந்து முதலாம் ராஜராஜ சோழன். அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? எது அப்படின்னா 1968. இதில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 191 நாடுகள் வந்து கையெழுத்து வந்துட்டு இருக்காங்க. 163வது கொஷின். அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநாடு எப்போது நடைபெற்றது? எப்போனா 1995 வந்து நடைபெற்றது. 1995க்கு அப்புறம் 2022 வந்து நடைபெற்றது. ஆனால் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் வந்து முடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மானவர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2025 வந்து தொடங்கப்பட்டது. இந்த தாய்மானவர் திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அதை செயல்படுத்த தான் இந்த தாய்மானவர் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. 165வது கொஷின். பத்ம விருதுகள் கீழ்கண்ட எந்த துறைகளில் சிறந்த பங்களிப்பை அளித்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது? பத்ம விருதுகள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கல்வி, கலை, சமூக சேவை, பொது பணி, அறிவியல், பொறியியல், வர்த்தகம், தொழில்துறை, மருத்துவம், இலக்கியம், விளையாட்டு, குடிமைப்பணி. ஸோ இந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு பத்ம விருதுகள் வந்து கொடுக்குறாங்க. 166வது கொஷின். ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டா நாங். இது எங்கே இருக்குன்னா வியட்நாமில் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நடைபெற்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மான்சி, காஜல், சுமித் இவங்க வந்து தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. 167வது கொஷின். குடிமக்கள் அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை அரசு உருவாக்க முயல வேண்டும் என அறிவுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிவு 44. ஸோ இந்த சிவில் சட்ட மசோதா பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவையில் இப்போ வந்து சமீபத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 168வது கொஷின். சென்சோ 23 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீனா. சென்சோ 23 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு வந்து சீனா. சரியான தூய தமிழ் சொற்களை பொறுத்துக. கேட்டஸ்ட்ரோஃபி இது பார்த்தீங்கன்னா பேரழிவு. கேட்டஸ்ட்ரோஃபி வந்து பேரழிவு. டஃப்லி பேக் இது பார்த்தீங்கன்னா உருளைப்பை. இதுக்கான ஆன்சர் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. டஃப்லி பேக் வந்து உருளைப்பை. கிச்சன் கிளீனர் இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுக்குகளை தூய்மை. சேண்டனரி லைஃப் ஸ்டைல் இது பார்த்தீங்கன்னா இயக்கமில்லா வாழ்க்கை. இது பேப்பரில் வந்து அந்த கலை சொற்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. 170வது கொஷின். ஸ்காட்லாந்து அணி உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றதை கொண்டாடும் வகையில் எந்த கால்பந்து வீரரின் உருவம் பொறிக்கப்பட்ட அடையாள கரன்சியை பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து அச்சிட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸ்காட் மெக் டாமினே. ஸ்காட் மெக் டாமினே அவருடைய அந்த கால்பந்து வீரருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அடையாள கரன்சியை வந்து பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து வந்து அச்சிட்டுள்ளது. 171வது கொஷின். நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்தால் மக்கள் தொகை மாற்றம் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது? ஸோ யாருடைய தலைமையில்னா பிரபாகர் நவ்லே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பிரபாகர் நவ்லே. நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்தால் மக்கள் தொகை மாற்றம் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது? பிரபாகர் நவ்லே. 172வது கொஷின். உலக அளவில் முக்கிய கனிமங்களின் விநியோக சங்கிலியில் செல்வாக்கு செலுத்தி வரும் நாடு எது? 172க்கு பார்த்தீங்கன்னா சீனா. சுரங்க தொழிலில் சுமார் 70% பங்களிப்பை வந்து சீனா கொண்டுள்ளது. 173வது கொஷின். சமீபத்தில் பேக்ஸ் சிலிக்கா கூட்டமைப்பில் இணைந்த நாடு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா. சமீபத்தில் பேக்ஸ் சிலிக்கா கூட்டமைப்பில் இணைந்த நாடு வந்து இந்தியா. 174. குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லி. குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு எங்கே நடைபெற்றது? டெல்லி. இந்த குவாட் கூட்டமைப்பில் யார் யார் இருக்காங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகள் வந்து இருக்குது.
175. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை கடந்து எத்தனை சதவீத கடல்சார் வணிகம் நடைபெறுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60% கடல்சார் வணிகம் வந்து நடைபெறுகிறது. தேசிய சம்பல் சரணாலயம் பறந்து விரிந்துள்ள மாநிலங்களில் தவறானது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஸோ ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் இந்த தேசிய சம்பல் சரணாலயம் வந்து பறந்து விரிந்துள்ளது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5400 கிலோமீட்டர் தொலைவு. 177. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்தவர்களுள் நாட்டின் பிரதமராக பதவியேற்ற முதல் நபர் யார்? யார் அப்படின்னா நரேந்திர மோடி. 177வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 178. உலகளாவிய பங்கு சந்தை மதிப்பில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்தை பிடித்த நாடு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தைவான். உலகளாவிய பங்கு சந்தை மதிப்பில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்தை பிடித்த நாடு வந்து தைவான். 179. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் சின்னத்தில் தைரியம், வேகம், அறிவுத்திறனை பறைசாற்றும் வகையில் எந்த விலங்கின் முகம் பொறிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்கம். 180வது கொஸ்டின். இந்திய தலைமை பதிவாளர் அலுவலகத்தில் 2024ஆம் ஆண்டு ஆய்வறிக்கையின்படி இந்தியாவின் தற்போதைய கருவுறுதலின் விகிதம் எத்தனையாக குறைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.9%. இது பார்த்தீங்கன்னா 2014 கணக்கீட்டின்படி பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு 21 குழந்தைகள் அப்படின்னு இருந்தது அந்த பிறப்பு விகிதம். 2024 18.3% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதான் 1.9% வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 181வது கொஸ்டின். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தற்போதைய கருவுறுதல் விகிதம் மிக குறைந்த அளவாக 1.2 பதிவாகி உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லி. 182. அண்மையில் உலக பல்லுயிர் பெருக்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? எப்போனா மே 22 பல்லுயிர் பெருக்க தினம். பல்லுயிர் பெருக்கத்தில் உலகளவில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரேசில். பல்லுயிர் பெருக்கத்தில் உலக அளவில் முதலிடத்தில் உள்ள நாடு வந்து பிரேசில். இந்திய அரசால் தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எப்போனா 2003ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டது. இந்திய அரசால் தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2003ஆம் ஆண்டு. தமிழ்நாடு பல்லுயிர் வாரியத்தால் பல்லுயிர் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள அரிட்டாப்பட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அரிட்டாப்பட்டி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வந்து அமைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த பகுதி பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? திண்டுக்கல் மாவட்டம் வந்து காசம்பட்டி வீரக்கோயில். திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த பகுதி பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? காசம்பட்டி வீரக்கோயில். சார்தக் பிடிஎஸ் ஒருங்கிணைந்த திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டம். சார்தக் பிடிஎஸ் ஒருங்கிணைந்த திட்டம் எதனுடன் தொடர்புடையது? பொது விநியோக திட்டம். 188வது கொஸ்டின். பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய 3வது மாநிலம் எது? ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசாம். முதல் மாநிலம் வந்து உத்தரகாண்டு, அடுத்து 2வது மாநிலம் வந்து குஜராத்து, 3வது மாநிலம் வந்து அசாம். எந்த மாநிலத்தில் முந்தைய போர்த்துகீசிய காலனித்துவ ஆட்சி காலத்தில் இருந்த பொது சிவில் சட்டம் இன்றும் அமலில் உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோவா. 190வது கொஸ்டின். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ஈசா சிங் டேஸ் பதக்கம் வென்றார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம். இந்த போட்டி வந்து நடைபெற்றது வந்து ஜெர்மனியில் வந்து நடைபெற்றது. மகளிருக்கான 25 மீட்டர் பிரிஸ்டர் பிரிவில் தான் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 191வது கொஸ்டின். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா டி.கே. சிவகுமார். இதுக்கு முன்னாடி வந்து சித்தராமையா வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து பதவியை ராஜினாமா செஞ்ச அப்புறம் டி.கே. சிவகுமார் வந்து வந்திருக்காரு. பிரகதி திட்டத்தின் 51வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நடைபெற்றது. 193வது கொஸ்டின். சமீபத்தில் பிரகதி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கென் பெத்வா நதிநீர் இணைப்பு திட்டம் எந்த இரு நாடுகளுக்கு இடையேயானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எந்த இரு நாடுகள் கிடையாது, எந்த இரு மாநிலங்கள். இந்த நாடுகள்ன்றதை மாநிலங்களாக மாற்றிக்கோங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம். மத்திய பிரதேசம்,
உத்தரப்பிரதேசம். அதாவது மத்திய பிரதேசத்தில் உள்ள கென் நதியிலிருந்து கிடைக்கும் உபரி நீரை உத்தரப்பிரதேசத்தில் நீர் பற்றாக்குறை நிலவும் பெத்வா நதிக்கு கொண்டு சேர்ப்பதே திட்டத்தின் நோக்கமாகும். 194வது கொஸ்டின். தனது முதல் அணுமின் நிலையத்தை அமைக்க கஜகஸ்தான் நாடு எந்த நாட்டுடன் $1650 கோடி மதிப்பில் ஒப்பந்தம் செய்துள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. தனது முதல் அணுமின் நிலையத்தை அமைக்க கஜகஸ்தான் நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டோட $1650 கோடி மதிப்பில் வந்து ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு வழங்க உள்ளதாக எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா. தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? யார் அப்படின்னா மகேஷ் குமார் அகர்வால். ஆன்சர் வந்து ஆப்ஷன். தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் தான் மகேஷ் குமார் அகர்வால். 197வது கொஸ்டின். காட்டில் உள்ள கரியமில வாயுவை உறிஞ்சி பிராணவாயுவை வெளியிடும் இந்தியாவின் முதல் ஆல்கே மரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இது எங்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னா போபாலில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. காட்டில் உள்ள கரியமில வாயுவை உறிஞ்சி பிராணவாயுவை வெளியிடும் இந்தியாவின் முதல் ஆல்கே மரம் வந்து எங்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னா போபால். 198வது கொஸ்டின். இந்திய கடற்படை துணை தளபதியாக பதவியேற்றவர் யார்? யாருன்னா அஜய் கோச்சார். அஜய் கோச்சார் தான் இந்திய கடற்படை துணை தளபதியாக பதவியேற்றவர். 199. சமீபத்தில் குஜராத் மாநிலத்தில் பரவிய பாபேசியா நோய் தொற்றால் பாதிக்கப்படும் விலங்கினம் எது? எது அப்படின்னா சிங்கங்கள். இதனால் வந்து 8 சிங்கக்குட்டிகள் வந்து இறந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2025ஆம் ஆண்டு கணக்கின்படி வந்து குஜராத்தில் 891 சிங்கங்கள் இருப்பதாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. 200வது கொஷின். உலகிலேயே யானைகள் வசிக்கும் மிக உயரமான இடம் எது? உலகிலேயே யானைகள் வசிக்கும் மிக உயரமான இடம் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம். எவ்வளோ உயரம் பார்த்திங்கன்னா 3000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் வந்து யானைகள் வந்து இருக்குது. 201வது கொஷின். அரசு துறைகள் மீதான குறைகளை பொதுமக்கள் இணையவழியில் தெரிவிக்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு உரையாடல் தளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா சமாதான் தீதி தளம். சமாதான் தீதி தளம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சர்வதேச ஐநா அமைதி காப்போர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து மே 29. சர்வதேச ஐநா அமைதி காப்போர் தினம். பசுமை உற்பத்தி அமோனியா ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. பசுமை உற்பத்தி அமோனியா ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? தூத்துக்குடி. இந்தியாவின் 3வது முப்படை தலைமை தளபதியாக சமீபத்தில் பொறுப்பேற்றவர் யார்? யார் அப்படின்னா ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி, தமிழகத்தை சேர்ந்தவர். முதல் முப்படை தளபதினா அது வந்து பிபின் ராவத். 2வது முப்படை தலைமை தளபதினா அனில் சவுகான். 3வது தான் பார்த்தீங்கன்னா இவர் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி. நெக்ஸ்ட் 205வது கொஷின். மீட்கப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடுகளின் தொகுப்பில் மொத்தம் எத்தனை பெரிய மற்றும் சிறிய செப்பேடுகள் உள்ளன? எத்தனை அப்படின்னா 21 பெரிய மற்றும் 3 சிறிய செப்பேடுகள் உள்ளன. ஸோ ஆனைமலை கிராமம் வந்து ஒரு பௌத்த மடாலயத்துக்கு தானமாக வழங்கப்பட்ட ஒரு கிராமம் தான் அந்த ஆனைமங்கலம். நாகப்பட்டினத்தில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆனைமங்கலம் எங்கே இருக்குதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். நாகப்பட்டினம். 206 பொறுத்துக்க. மாம்பழ வகை. இது மாம்பழம் அந்த சீசன் அப்படின்றதுனால இந்த மாம்பழம் சம்மந்தமாக வந்து பேப்பரில் வந்து வந்திருக்கு. பாருங்கள். கேசர் அப்படின்றது குஜராத்தை சேர்ந்த ஒரு மாம்பழ வகை. ஜர்தாலு பார்த்திங்கன்னா பீகாரை சேர்ந்த ஒரு மாம்பழ வகை. சுவர்ண ரேகா வந்து ஒடிசா. தசேரி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். மகாராஷ்டிரா அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா அல்போன்சான்னு கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் வந்து பங்கனப்பள்ளி, கிளிமூக்கு, நீலம், மல்கோவா இதெல்லாம் வந்து தென்னிந்தியாவில் விளையக்கூடிய பழங்கள். 207வது கொஷின். மேகதாட்டில் அதான் மேகதாதுல அணை கட்டுவதற்கான நடவடிக்கையில் எந்த மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 கோடி வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க 2025. பிரதமர் ஸ்வநிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2020. பிரதமர் ஸ்வநிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2020. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றணும். கடன் தற்சார்பு நிதின்றது அந்த கடன் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றணும், அந்த தொழில் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டது தான் இது. சிஆர்பிஎஃப் படையில் கோப்ரா கமாண்டோ பிரிவு உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பார்த்திங்கன்னா 2008 வந்து உருவாக்கியிருக்காங்க.
ஸோ இந்த நியூஸ் வர காரணம் பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் அதான் அந்த இன மோதலால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர்ல மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அந்த சிஆர்பிஎஃப் அந்த கோப்ரா கமாண்டோ பிரிவை வந்து ஈடுபடுத்த மத்திய அமைச்சர் வந்து குடுத்துருக்காங்க ஒப்புதல். தென்னிந்தியாவில் முதலாக மின்சார புறநகர் ரயில் சேவை எந்த 2 நிலையங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? எந்த 2 நிலையங்கள்னா, சென்னை கடற்கரையும் தாம்பரத்துக்கும் இடையே வந்து தொடங்கப்பட்டது. தென்னிந்தியாவில் முதலாக மின்சார புறநகர் ரயில் சேவை சென்னை கடற்கரையும் தாம்பரத்துக்கு இடையே வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1931 வந்து தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் தொலைவுக்கு. இது வந்து 95 ஆண்டுகள் வந்து நிறைவு செஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ். ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சது. இதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஆன்சர்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. ஏன்னா 210ல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50-60 கொஷின்ஸ் வரும். அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா. அது நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம். தேங்க்யூ.